பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் ஆறுதலுமாக இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு தெய்வம் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான ஒரு அழகான வார்த்தையை உங்களோடு பேசப் போகிறார். நாங்கள் அந்த வார்த்தைக்கு செவிசாய்ப்போமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிற பொழுது இதை யாருக்கு பேசி இருக்கிறார்னு சொன்னால், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக அப்படி என்று கோரேஸ் என்கிறதான அந்த ராஜாவுக்கு தேவன் பேசுகிறதான ஒரு அழகான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு பல கோணலாக்கப்பட்ட காரியங்கள், மிகவும் கடினமான காரியங்கள், போராட்டம் நிறைந்த, சமாதானம் இல்லாத பலதரப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு காணப்படலாம். ஆனால் அந்த காணப்படுகிற அந்த நிலையிலே தேவன் இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய சர்வ வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய காரியங்களை ஒரு சீர்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். ஒழுங்குபடுத்தி கொடுத்து எங்களுக்காக அந்த நன்மைத்தனத்தை வாய்க்க பண்ண என் ஆண்டவர் இந்த நாளில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக எது தடையாக இருக்கிறதோ, எது ஒரு கோணலாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதோ, நம்முடைய படைத்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நான் உங்களுக்கு முன்பதாக போய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுக்க போகிறேன் என்பதாக. இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் தேவனை நோக்கி பார்த்த மக்கள், அவர்களுடைய வழிநடத்தலோடு கடந்து வந்த மக்களுக்கு முன்பதாக தேவன் கோணலான வழிகளை செவ்வையாக்கி முன்னும் பின்னும் தம்முடைய கரங்களை வைத்து மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அந்த மக்களை நடத்தினதை நாங்கள் சரித்திரத்தில் அறியக்கூடியதாயிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, எங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வம் நினைத்ததை செய்வதற்கு இன்றைக்கு உலகத்தில் எந்த சக்திகள் எழும்பி வந்தாலும் தேவன் அத்தனை வல்லமைகளையும் உடைத்து இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்கிற நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் அன்பு பிள்ளைகளே. நாம் திகைக்க வேண்டிய தேவையில்லை, நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. எதை குறித்து இந்த காலையிலே நீங்கள் மனச்சோர்வோடு கூட வந்திருக்கிறீர்கள்? ஐயோ, எனக்கு முடியாதென்று சொல்லி, இயலாதென்று சொல்லி நீங்கள் சோர்வடைந்து போயிருக்கிறீர்கள். தேவன் அந்த இடத்திலே உங்களுக்கு முன்பதாய் கடந்து போய் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் வெளிப்பட போகிறார். அன்பு பிள்ளைகளே, எலியா என்கிற ஒரு பக்தனை குறித்து இப்படியாய் பேசப்படுகிறது. எலியா என்ற தீர்க்கதரிசி இவனமாய் காணப்பட்ட ஒரு நாள் அவர் சோர்வடைந்து மனம் குழப்பத்தோடு கூட, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுப்போடு கூட, பயத்தோடு கூட அவர் அங்கே சூறை செடியிலே படுத்திருக்கிற பொழுது தேவன் அந்த மனிதனை தேடி போனார். அந்த மனிதனுடைய வழிகளை வாய்க்க பண்ணினார். அவருக்கு ஆகாரம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார். தேவன் பலப்படுத்தி ஆண்டவருடைய அந்த பலத்தோடு 40 நாட்களாய் தன்னுடைய பயணத்தை அவர் மேற்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்க இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில எது முடியாது, எனக்கு எது இயலாது, என்னாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்கள் மனமடிவாகி, மனம் சோர்ந்து, மன பலவீனப்பட்டு நீங்க கடவுளுடைய சமூகத்தில் காணப்படுறீங்களா? இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த சூழ்நிலை உங்களை விடுவிக்க அவர் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூறை செடி போன்ற அனுபவமாய் இருக்கலாம், ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம், ஆகாரத்துக்கு எந்த வழியும் இல்லை என்று சொல்லலாம், சரீரத்தில் சுகம் இல்லை என்று சொல்லலாம், சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாய் இருக்கிறது, தொழிலே நஷ்டம், கஷ்டம், வேதனை என்று சொல்லலாம். அன்பு பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் எலியாவை போஷித்த தேவன், எலியாவுக்கு அற்புதம் செய்த தேவன், எலியாவுக்கு பலன் கொடுத்து இலக்கை அடைய வைத்த தேவன், எலியாவின் மூலமாய் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி வாகால்களுக்கு முன்பதாய் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க பலத்தை கொடுத்த அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்ல அங்கே ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு கோரேஸ் என்ற ராஜாவுக்கு முன்பதாய் தேவன் சென்றார். தேவன் வழிகளை வாய்க்க பண்ணினார். தம்முடைய மக்களுடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை, தேவைகளை ஒரு எண்ணிய மனிதனாகி அந்த ராஜா மூலமாய் காரியங்களை செயல்படுத்தினார். அதே தேவன் எந்த இடத்தில் தயவு வேண்டும்,
வேண்டும், எந்த இடத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், எந்த இடத்தில் எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்காய் ஒரு சாதகமான பாதையை உண்டாக்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரை, நாங்கள் உங்களை பார்க்கிறோம், எங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணி ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிறீங்களோ அந்த இடத்திலே தேவன் அற்புதத்தை செய்து உங்களை கனம் பண்ண வல்லவராயிருக்கிறார். நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலும் உம்மை நம்பி உம்மை தேடி உங்களை சேவிக்கிற பிள்ளைகளுக்காய் ஒரு நன்மை நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாவதாக. ஆண்டவரே, அதிசயங்களை செய்து உம்முடைய மக்களை நீர் கனம் பண்ணும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.